சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினுடைய செயற்பாடுகளில் இந்த நாட்டிலே இருக்கின்ற 2 தேசிய இனங்கள் எவ்வாறான செயல்பாடுகளில் தங்களுடைய அரசியல், கலாச்சார, பொருளாதார ரீதியாக அவர்களுடைய தனித்துவங்கள் பேணும் வகையிலே எவ்வாறு இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கிறது என்பதை சொல்வதற்கான ஒரு சூழலாக நான் இதனை கருதுகிறேன். மிக முக்கியமாக வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில், அவர்களுடைய இடங்களில், அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் தொழில் முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கோ அல்லது அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகளை இயங்க வைப்பதற்கான முறையிலேயோ ஏதாவது ஒரு புதிய புத்தாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை சொல்லக்கூடிய வகையில் இந்த வரவு செலவு திட்டம் அமையவில்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக கூடுதலான தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் பல்லாயிரம் யுத்த நடவடிக்கைகளாலும் பல ஆண்டுகளாக நீடித்த அவர்களுடைய வாழ்வாதார இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் எந்த மாற்றங்களும் இந்த வரவு செலவு திட்டத்திலே கொண்டு வரப்படவில்லை. மிக முக்கியமாக யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகள், போரிலே தங்களுடைய அவயவங்களை இழந்தவர்கள், இன்றும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வருகைக்காக காத்திருக்கிற பெற்றோர்கள், இவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சமூக நலனோம்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கப்பட்டதாக நாங்கள் காணவில்லை. இவ்வாறான ஒரு சூழலில் எங்களுடைய இந்த நாட்டிலே 2016ஆம் ஆண்டுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த வரவு செலவு திட்டம் எவ்வளவு தூரம் இந்த மக்களுடைய மாற்றங்களில், அவர்களுடைய முன்னேற்றங்களில் நல்ல விளைவுகளை தரும் என்பது ஒரு கேள்விக்குறியானதாகவே இருக்கிறது. இதனை விட ஒன்றை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். வரவு செலவு திட்டத்திலே சில திட்டங்களுக்காக நிதி ஒதுக்குவார்கள். குறிப்பாக வடக்கு மாகாண சபைக்கு இவ்வளவு நிதி என்று ஒதுக்கப்படுகிற பொழுது அந்த நிதி 6 மாதங்கள் கடந்து, குறிப்பாக ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் தான் அந்த மாகாண சபைகளுக்கு அந்த நிதி சென்றடைகிறது. அதற்கு பிற்பாடு அந்த வேலை திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை அவர்கள் டெண்டர் கால் பண்ணி கொடுத்து வேலை ஆரம்பிக்கப்படுகிற பொழுது அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஒரு மழை காலத்தை காரணம் காட்டி பின்போடப்படுகின்றன. இவ்வாறான சூழல்கள் அடிக்கடி நடைபெறுகிறது. எந்த வேலையை தொடங்குகிற பொழுதும் இம்ப்ரஸ் கட்டு நிதி வந்து சேரவில்லை என்கிற சூழல் அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நிதிகள் வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்படுவது போல ஆண்டின் தொடக்கத்திலே அந்தந்த இடங்களுக்கு சென்றடைவதாக நாங்கள் கருதவில்லை. ஒரு வரவு செலவு திட்டம் ஒரு நாட்டினுடைய கிடைக்கப் போகின்ற, எதிர்வரும் ஆண்டிலே கிடைக்கப் போகின்ற வருமானங்களையும் செலவுகளையும் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான ஆவணமாகும். அந்த நாடு அந்த அடுத்த ஆண்டிலே என்ன செய்ய போகிறது, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம், அரசியல், கலை, கலாச்சாரம், அந்த மக்களுடைய வாழ்க்கை என்பவற்றை சொல்லுகின்ற ஒரு வருடாந்த வெளிப்பாடு தான் இந்த பாதீடு. இவ்வாறான ஒரு பாதீட்டிலே தான் இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட இருக்கிறது. இவ்வளவு காலமும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அது என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை கூட சொல்வதற்கான ஒரு கட்டத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். குறிப்பாக 4000 ஆண்டுகளுக்கு மேலாக சரித்திரபூர்வமாக, வரலாற்று ரீதியாக தாங்கள் வாழ்ந்து வந்த மண்ணில் தமிழர்களின் தனித்துவமான இறமையின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி தீர்வு கிடைக்கும் என தமிழர்கள் நம்புகிறார்கள். இவ்வாறான ஒரு தமிழர்களுடைய எண்ணங்கள் நீண்ட காலமாக அவருடைய மனங்களிலே இருக்கிறது. அவர்கள் தமிழீழம் கேட்டு போராடினார்கள். ஆயுத ரீதியாக தங்களுடைய தேச விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து அவர்கள் போராடியிருந்தார்கள். ஆனால் இந்தளவு காலமும் 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அவருடைய ஆயுத ரீதியான யுத்தம், 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அகிம்சை ரீதியான போராட்டங்கள், மொத்தம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய எதிர்காலம் பற்றி அவர்கள் சிந்திக்கின்றார்கள். இவ்வாறான சிந்தனைகளில் தான் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த சமஷ்டி என்பது ஒரு நாடு பிரித்தல் அல்ல. இதனை 1926களில் பிரதமர் SWRD பண்டாரநாயக்கா அவர்கள் சிலோன் மார்னிங் லீடர் பத்திரிகையிலே 6 கட்டுரைகளை எழுதியும் யாழ்ப்பாணத்திலே ஒரு பொது உரையில் வைத்தும் தன்னுடைய எண்ணங்களை இந்த சமஷ்டி இந்த நாட்டுக்கு எவ்வளவு பொருத்தமானது என்பதை அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். அதே போல 1944களில் இலங்கையினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு இந்த நாட்டுக்கு எவ்வளவு பொருத்தமானது என்பதை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். முன்னைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன அவர்கள் 1995ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதி சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு வழங்கிய செவியில் வடக்கு கிழக்கு இன முரண்பாட்டை தீர்ப்பதற்கு முதல் தெரிவாக இருக்கக்கூடியது சமஷ்டி அரசுகள் தான் என்று தெரிவித்திருந்தார். அவர் நீண்ட காலம் இந்த நாட்டிலே அரசாட்சி செய்து இந்த புதிய அரசியல் ஜாப்புகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர். இவ்வாறு இருந்த JR ஜெயவர்தன கூட தன்னுடைய மரண தருவாயில்
1995ஆம் ஆண்டிலே ஒரு சமஷ்டி பற்றி தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி சமஷ்டி கட்சியின் அங்குரார்ப்பண கூட்ட உரையில் தந்தை செல்வநாயகம் பின்வருமாறு கூறினார்: தமிழ் பேசும் சுயாட்சி மாகாண அலகையும் சிங்கள சுயாட்சி மாகாண அலகையும் உள்ளடக்கி இரண்டுக்கும் பொதுவான மத்திய அரசுக்கு வழி செய்யும் சமஷ்டி யாப்பு ஒன்றை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும். சிறிய தமிழ் பேசும் தேசம் அழிந்து அல்லது பெரிய தேசத்தால் சிதைக்கப்பட்டு போவதை தவிர்ப்பதற்கான ஆக குறைந்த ஏற்பாடாக இதுவே அமைய முடியும். சமஷ்டி அரசமைப்பு தான் அடைவதற்கு சிறந்த தகுதியான ஏற்பாடு. அதனால் எவருக்கும், குறிப்பாக சிங்களவர்களுக்கு கூட அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்பதை அவர் மிக தெளிவாக தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார். அண்மையிலே 2016ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி இந்தியாவில் இருந்து வெளிவருகின்ற இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் மீரா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வழங்கிய செவியில் தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது பொறுப்பு மட்டுமல்ல, எனது கடப்பாடு என்று குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதியிடமிருந்து வருகின்ற இந்த தூர பார்வையும் தூர நோக்கும் ஏனைய சிங்கள தலைவர்களிடமும் வருகின்ற பொழுது இந்த நாட்டிலே வர இருக்கின்ற புதிய அரசியல் யாப்பு ஒரு மாற்றத்தை தர வேண்டும், இந்த மக்களிடம் ஒரு புதிய வடிவத்தை கொடுக்க வேண்டும், இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு முன்னேற்றம் இந்த நாட்டிலே நிகழ வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது ஒரு வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழுகின்ற பூர்வீக நிலத்தில் அவர்களுடைய இறமையை அடிப்படையாக கொண்டதாக அந்த சமஷ்டி தீர்வு அமைந்திருக்க வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இங்கே சிறை கைதிகளை பற்றி இந்த சபையிலே நாங்கள் பல தடவைகள் குறிப்பிட்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட காலங்களிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த ஆண்டிலே நடந்த யுத்தம் தொடர்ந்து இந்த பல ஆண்டுகளாக நீடித்த யுத்தத்திலே பல கைதிகளாக தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் கைது செய்யப்பட்டார்கள். அரசியல் ரீதியாக கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி பல தடவைகள் இந்த சபையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் கைதிகளுடைய தாய் தந்தையர்கள் இன்றும் தங்களுடைய பிள்ளைகளின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய தந்தையர்கள், தாய்மார் திரும்பி வருவார்கள் என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு நல்லிணக்கம் பற்றி பேசுகிறோம். 7 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு பின்பும் இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இந்த இளைஞர் யுவதிகள் இன்னும் விடுதலை செய்யப்படாமல் சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பது துரதிர்ஷ்டவசமானது. ஏன் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நல்லெண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நாங்கள் ஒரு நல்லிணக்கம் பற்றிய பார்வைகளையும் கொண்டு சென்றால் இந்த நாட்டிலே ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பதை நான் இந்த சபையிலே கேட்கிறேன். தயவு செய்து ஒவ்வொரு சிங்கள பொதுமகனும், ஒவ்வொரு சிங்கள பொதுமக்களும், சிங்கள தலைவர்களும் நீங்கள் சிந்தியுங்கள். நாங்கள் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக பலமாக வாழ வேண்டும், ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டும் என்றால் இந்த சிறையிலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளை இனியும் ஏன் நாங்கள் விடுதலை செய்ய முடியாது என்ற இரக்க சிந்தனையை, உங்கள் இதயத்தில் இருக்கிற ஈரமான பகுதிகளை கொஞ்சம் தடவி பாருங்கள். இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இதைவிட நாங்கள் புத்த கோயில்களை அமைக்க வேண்டாம் என்று ஒரு காலத்திலும் நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் பௌத்தரை கும்பிடுகின்றவர்கள். உங்களுக்கு தெரியும், முதல் இந்தியாவிலே இருந்து புத்த பகவான் இலங்கைக்கு வருகிற பொழுது யாழ்ப்பாணத்தில் தான் அவர் காலடி வைத்தார் என்ற செய்தி கூட இருக்கிறது. நாங்கள் எத்தனையோ தமிழ் பௌத்தர்கள் அந்த காலங்களில் சில 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவ்வாறானவர்கள் ஒரு காலத்திலும் புத்த மதத்தையோ அல்லது புத்த பிரானையோ எதிர்த்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் சிங்கள மக்கள் யாரும் வாழாத இடத்தில், தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் வலுக்கட்டாயமாக பௌத்த ஆலயங்களை நிர்மாணிப்பது, புத்தர் சிலைகளை வைப்பது இன்னொருவருடைய மனங்களை கீறி பார்க்கின்ற செயலாக அமையாதா? ஏன் அதை நீங்கள் சிந்திப்பதில்லை? நாங்கள் கொழும்பிலேயோ அல்ல தென்பகுதியிலேயோ இந்து கோயில்கள் அமைக்கப்படுகிற பொழுது அவர்கள் காணிகளை வாங்கி அல்லது இருக்கின்ற அளவுக்கு செய்கிறார்கள். அதற்கும் சட்டம் இருக்கிறது. பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபையினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஆலயங்களையும் அமைக்க முடியாது. ஆனால் வடபகுதியிலே, கிழக்கு பகுதிகளிலே எவரும் எந்த இடத்திலும் வலுக்கட்டாயமாக இந்து ஆலயங்களை கூட இடித்துவிட்டு, கொக்கு தொடுவாயிலே இருந்த விநாயகர் ஆலயத்தை இடித்துவிட்டு அங்கே புதிதாக புத்தர் ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். பௌத்தர்கள் வாழாத இடத்தில் பௌத்த விகாரைகளும் புத்த சிலைகளும் மதத்தின் ஊடாக ஆக்கிரமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எமது பிரதேசங்களில் குடிப்பெரம்பலை மாற்றுவதற்கு இவை நடைபெறுகிறதா என்கிற சந்தேகம் எங்களுடைய மக்களிடம் இருக்கிறது. நயினாதீவு இரண்டமடு கனகாம்பி அம்பாள் ஆலயத்தின் முன்னிலே அமைக்கப்படுகின்ற புத்தர் சிலை, மாங்குளம், கொக்கு தொடுவாய், முன்னர் பிள்ளையார் கோயில் இருந்த இடம், அண்மையில் அம்பாறை மாவட்டம் மாணிக்கமடு, மாயக்கல்லிமலை, திருகோணமலை, ஆத்திமோட்டை, சாம்பல் தீவு, சல்லி சந்தி போன்ற இடங்களிலே
புதிதாக அமைக்கப்பட்ட இந்த புத்த பகவானுடைய சிலைகள் அந்த மதத்தின் பெயரால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கையாக அவர்கள் பார்க்கிறார்கள். நாங்கள் அந்த இடங்களிலே புதிதாக இந்து ஆலயங்களை அமைப்பதை கூட நாங்கள் தடுக்கிறோம். ஏனென்றால் எதுவுமே புதிதாக தோன்றுவதென்பது அங்கிருக்கிற மக்களுடைய விருப்பங்களுக்கு அமைய நடைபெற வேண்டும். அளவுக்கு மீறினால் அது எல்லை கடந்ததா ஒன்றாகவே இருக்கும். சட்டத்தை மீறி யாரும் சட்டங்களை கையில் எடுக்கக்கூடாது என்பதே எங்களுடைய கோரிக்கையாக அமைகின்றது. இன்று தமிழர்கள் மீது நேரடியாக யுத்தம் நடத்தாமல் பாதுகாப்பு தரப்பின் ஒரு பகுதியினரும் மகா சங்கத்தினரும் தமிழ் பேசும் மக்கள் மீது புத்தர் சிலைகளை நிறுவுவதன் ஊடாக மத ரீதியான தமிழர் குடிப்பரம்பலை அழிப்பதற்கான யுத்தத்தை ஆரம்பித்துள்ளார்களா என்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. புத்தர் சிலைகளை நிறுவுவது கூட ஒரு தேசிய இனத்தின் மூலாதாரமான சமய கலாச்சாரத்தை அழிக்கின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் வடிவமான ஒரு யுத்தமாகத்தான் இதனை கூட நாங்கள் பார்க்க முடிகிறது. இலங்கை அரசியலமைப்பின் 9ஆம் பிரிவில் இலங்கை குடியரசில் பௌத்த மதத்திற்கு முதன்மை இடம் வழங்கப்படல் வேண்டும் என்பதோடு பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தல் வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதனை நிராகரிக்கவில்லை. ஆனால் இதனையே புதிய அரசியல் அமைப்பிலும் இது பின்பற்றப்பட்டால் இன்னும் ஆபத்தை இந்த நாடு சந்திக்கும். இந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்கான துணிச்சல் அரசாங்கத்திற்கு வராத வரையில் புத்தர் சிலைகள் தமிழ் பகுதிகளில் வைக்கப்படுவதையும் அளவில் சிறிய ஏனைய தேசிய இனங்கள் அச்சத்துடன் வாழ்வதையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியாது. ஆகவே மத ரீதியாக நாங்கள் மக்களை ஒரு பய பீதிக்குள் வைத்திருக்கிற நிலைமையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதையே நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக இராணுவ பிரசன்னங்கள். இன்று 2009 மே மாதத்தின் பின்னர் சுமார் 1.5 லட்சம் படையினர் பாதுகாப்பு என்ற போர்வையில் வடக்கு கிழக்கில் குடியமர்ந்துள்ளனர். போர் முடிந்து 7 ஆண்டுகள் கடந்தும் இராணுவம் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமித்து அவற்றில் பயிர் செய்து பயன்களை அனுபவிக்கிறது. தமிழர்களுக்கும் அந்த மரக்கறிகளை அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். உல்லாச விடுதிகளை இராணுவம் தன்னகப்படுத்தி தாம் நடாத்துகின்றார்கள். விவசாய பண்ணைகள் இராணுவ மயமுள்ளன. சாந்தபுரம், வட்டக்கச்சி, தேராவில் கேப்பாப்புலவு, முக்கொம்பன், முழங்காவில் கஜிதோட்டம், வெள்ளாங்குளம் போன்ற இடங்களில் சிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் சிவில் பாதுகாப்பு பிரிவினால் இந்த பண்ணைகள் நடாத்தப்பட்டு அங்குள்ளவர்களுக்கு வேலைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அரச பண்ணைகளை இராணுவம் தன்னுடைய வசம் வைத்திருக்கிறது. அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற வட்டக்கச்சி அரசினர் விவசாய பண்ணை 235 ஏக்கர் இன்னுமே அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவில்லை. அது சட்ட ரீதியாக அரச ரீதியாக அவர்கள் தொழில் செய்வதற்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. குறிப்பாக சலூன்களை கூட, சிகை அலங்காரம் செய்கின்ற நிலையங்களை கூட இராணுவத்தினர் வைத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிகை அலங்கரிப்பாளர்கள் லீவு நாளாக கருதுகிறார்கள். அவர்கள் 60 ரூபாய் ஒரு சிகை அலங்காரம் செய்வதற்கு வேண்டினால் இராணுவத்தினர் அவர்களிடம் 30 ரூபாய் மக்களிடம் அறவிடுகிறார்கள். இதனால் போரால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கான ஒரு கட்டமைப்பை கொண்ட இந்த சிகை அலங்கரிப்பாளர் சங்கம் கூட தங்களுடைய வாழ்வாதாரத்தை இராணுவத்தால் இழந்து நிற்கிற ஒரு சூழல் வடக்கு கிழக்கிலே ஏற்பட்டிருக்கிறது. தயவு செய்து இது ஒரு நாட்டுக்கு பொருத்தமானதா? ஏன் இராணுவம் தேவை? அது நாட்டுக்கு பாதுகாப்புக்கு தேவை. நாட்டை பாதுகாக்க வேண்டிய இராணுவம் சலூன் நடத்துவதற்காக தேவையானது? நாட்டை பாதுகாக்க வேண்டிய இராணுவம் மரக்கறி செய்வதா கடமை? நாட்டை பாதுகாக்க வேண்டிய இராணுவம் ஏன் முன்பள்ளிகளை நடத்த வேண்டும்? முன்பள்ளிகள் சிறுவர்களின் எதிர்காலம் பாழடிக்கும் வகையில் இராணுவம் நடாத்துகிறது. இராணுவத்திற்கு அரசாங்கம் தானே பணம் கொடுக்கிறது. அந்த பணத்தை கல்வி அமைச்சினூடாக ஏன் அவ்வாசிகளுக்கு வழங்கக்கூடாது? இராணுவத்திடம் காசு வழங்கி இராணுவத்துக்கூடாக முன்பள்ளிகளுக்கு வழங்கப்படுகின்ற பணத்தை ஏன் கல்வி அமைச்சு கூடாகவே வழங்கலாமே? அந்த முன்பள்ளிகளிலே படிக்கின்ற பிள்ளைகள் சிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற உடுப்புகளை அணிகிறார்கள். இங்கே பாருங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே, முன்பள்ளிகளிலே படிக்கின்ற சிறார்கள் தங்களுடைய உடுப்புகளில் சிஎஸ்டி சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் என்கிற சிம்போல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதனை விட அவர்களுடைய ஷர்ட்டினுடைய முன்பக்கங்களிலே அந்த இராணுவ படை பிரிவினுடைய சிம்போல் பதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறு குழந்தைகள், முன்பள்ளிக்கு செல்லுகின்ற 3 வயசு 4 வயசு குழந்தைகள். இவர்கள் தங்களுடைய பள்ளிகளிலே இருக்கிற பொழுது இவ்வாறு தங்களுடைய உடுப்புகளிலே சிஎஸ்டி என்கிற இராணுவ சின்னங்களை பொறித்த வகையிலும் இந்த இராணுவ வடிவங்களுடன் தான் கல்வி இருக்கிறார்கள். நான் கௌரவ சபாநாயகர் அவர்களே, உலகத்திலே எந்த நாட்டில் இவ்வாறு ஒரு இராணுவம் முன்பள்ளிகளை நடத்துகிறது? உலகத்திலே எங்கு இராணுவத்தின் கீழ் முன்பள்ளிகள் இருக்கிறது? எங்கே குழந்தைகள் இராணுவ சீருடைகளோடும் இராணுவ சின்னங்களோடும் பள்ளிகளுக்கு செல்கிறார்கள்? இது ஒரு வன்முறையை தூண்டும் நடவடிக்கையாக மாறாதா? நாளை இராணுவத்தோடு இருக்கிற, இராணுவத்துக்கு கீழே இயங்குகிற இந்த குழந்தைகள், பச்சை உடுப்போடும் ஆயுதங்களோடும் நிற்கிற இந்த இராணுவம் எங்களை ஆக்கிரமிக்க வந்த இராணுவம்.
இவர்கள் வேற்றுமொழி பேசுகின்றவர்கள் என்ற உணர்வோடு வளர்க்கப்பட்டால் இந்த குழந்தைகள் நாளை ஆயுதம் ஏந்த மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை எங்களால் கொடுக்க முடியுமா? ஆகவே இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த குழந்தைகள் 15-16 வயதுகளை தாண்டுகிற பொழுது இவர்கள் துப்பாக்கிகள் தூக்கினால் யாரால் இதை தடுக்க முடியும்? ஆகவே இது நாட்டுக்கு அநீதியானது, மிகவும் பாதகமானது. தனியார் வீடுகள், காணிகள் இன்னும் இராணுவ வசம் உள்ளது. கேப்பாப்புலவு, இரணைதீவு, பரவிப்பாஞ்சான், மண்டை தீவு, பலிகாமம் வடக்கின் மயிலிட்டி, தையிட்டி, வசாவிளான், பலாலி, தோலகட்டி இன்னும் இராணுவ வசம் உள்ளது. நெடுந்தீவு மாவிலி துறைமுகம் இராணுவத்தினுடைய கைவசமே, கடற்படையினுடைய கைவசமே இருக்கின்றது. வடதாரகை என்கிற குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவுக்கு செல்லுகின்ற அந்த பயணிகள் பேருந்து பயணிகளுக்கான வடதாரகை வள்ளம் இப்பொழுதும் கடற்படையினால் தான் பாவிக்கப்படுகின்றது. ஆகவே இங்கு எந்த அளவில் எந்த துறைகளை எடுத்தாலும் இராணுவம், கடற்படை, போலீஸ் இவர்களுடைய கையிலே தான் காணப்படுகிறது. இன்னும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த மாற்றங்கள் ஏற்படவில்லை. வடக்கு கிழக்கில் 2009 மே மாதம் வரையில் போதைப் பொருள் பாவனை இல்லாமல் இருந்தது. 2009 வரைக்கும் வடக்கு கிழக்கிலே போதைப் பொருள் என்றால் என்ன என்கிற கேள்வி இருந்தது. 1.5 லட்சம் படையினர், சிங்கள மொழி பேசும், சிங்கள மொழியிலே பதிவுகளை மேற்கொள்ளும் போலீசார் உள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான கிலோ கஞ்சா யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள் வருகிறது. ஹெரோயின் வந்தடைகின்றது. அதிகப்படியான மதுசாரம் விற்பனையாகிறது. அண்மையில் ஜனாதிபதி கூட இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தான் அதிகப்படியான மது விற்பனை நடைபெறுவதாக குறிப்பிட்டிருந்தார். 2009க்கு முதல் இலங்கையிலே மது விற்பனை பட்டியலில் இடம்பெறாத வடக்கு கிழக்கு இப்பொழுது 2009க்கு பின் எப்படி முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது? ஒன்றை நான் கௌரவ ஜனாதிபதி அவருடைய கவனத்திற்கும் கொண்டு வர விரும்புகிறேன். தயவு செய்து கௌரவ சபாநாயகர் அவர்களே, வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற படையினர் கூட அங்கே செல்லுகின்ற கண்டெய்னர்களில் கொண்டு செல்லப்படுகிற மது போத்தல்களைத்தான் வாங்கி பாவிக்கிறார்கள். ஆகவே அங்கே இருக்கிற மக்கள் தொகையை விட படையினர் எவ்வளவு மதுசாரங்களை வாங்குகிறார்கள், பாவிக்கிறார்கள். ஆகவே வடபகுதியிலே அதிகப்படியான மது விற்பனை நடைபெறுவதற்கு ஒரு ஆதாரமாக இந்த விடயங்கள் கூட அமைந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல காணாமல் போனவர்கள் பல்வேறுபட்ட காலத்திலே இந்த யுத்தம் நடந்த பொழுது தங்களுடைய கைகளால் பலரை இந்த மக்கள் கையளித்திருந்தார்கள், பிள்ளைகளை கையளித்திருந்தார்கள். காணாமல் போன ஒரு காரியாலயம் காலத்தை கடத்தும் ஒரு நடவடிக்கையாகவே அமைந்துள்ளது. போர் முடிந்து 7 வருடங்களின் பின்னர் சர்வதேச அழுத்தங்களினால் இக்காரியாலயம் திறக்கப்பட்டுள்ளது. இன்னும் எவ்வளவு காலத்தின் பின்னர் தஞ்சமடைந்த சரணடைந்த மக்கள் பற்றி அவர்கள் தரவுகள் கிடைக்கும்? இதற்கான விசாரணைகளை, விளக்கங்களை யார் தரப்போகிறார்கள்? இங்கே காணாமல் போனவர்கள் பற்றி பல தடவைகள் பேசுகிறோம். பல போராளிகளை அவருடைய பெற்றோர்கள் ஒப்படைத்திருந்தார்கள். மனைவிமார்கள் தங்களுடைய கையாலே இராணுவத்திடம் ஒப்படைத்திருந்தார்கள். மே மாதம் 18ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு பல போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்திருந்தார்கள். அவருடைய மனைவிமார், உறவினர்கள் அவர்களை கையளித்திருந்தார்கள். இங்கே குறிப்பாக KV பாலகுமாரன் and his son சூரியதேவன், V இளங்குமரன் alias Baby Subramanian, head of the Tamilam Education Department, his wife Betty Chelvi and daughter Arivumadi, Jogaratnam Jogi, in charge in Institute of Conflict Research in Venni, Poet Puduvai Ratnadurai, coordinator of LTT Arts and Cultural Department, K. Papa, coordinator LTT Sports Department, Raja Sambian, assistant coordinator LTT Sports Department and his 3 children, Ilandrayan, LTT military spokesman, Veerathavan, coordinator LTT Bank, S. Tangan, political wing deputy chief, Aruna, Tamil Education Department, S. Narayan, assistant executive head of TRO, Kutti, head of the LTT Transport Department, Priyan, head of the Administrative Service Department and his family, V. Poovanan, head of the Administrative Service Division of the LTT, Thangaya, Administrative Service Department, Malaravan, Administrative Service Department, Bhagiradan, Administrative Service Department, Ilanjeran, Administrative Service Department, Rega, head of LTT Medical Division, Selvaraja, Commander Manalaru Headquarters, Bhaskaran, Manalaru Commander Manalaru Headquarters, Colonel Lawrence, Colonel Kumaran, Prabha, Battikolo District Commander, Ruben, Coordinator of Supplies, Babu, Coordinator Seran Banibam, Ilambaridi, Executive Head of Political Wing, Elilan, Head of Tringomala Political Wing, Vijidaran, Executive Secretary, Political Wing, Colonel Beeman,
Sakti, Coordinator, Forestry Division and his family. E. Ravi, Sarge of Houses. Sanjay, Mulliyavale Divisional Political Wing Coordinator. Para Radha, Coordinator, Justice Department. Kumaravel, Coordinator, Air Post Security. Sitrangan Maladi, Commander, Manalar District. Sugi, Commander. Arunan, Major Sea Tigers. Manoj, Medical Department. Lawrence, Finance Department. Lawrence Thilagar, Coordinator, TRO Planning Department. Karigalan, former Commander, Eastern Province, and his wife. இது இவ்வளவு பேரும் பெயர் வந்தவர்கள். இதனை விட பெயர் விவரங்கள் பல பேருடையது இன்னும் வெளியிலே கிடைக்கவில்லை. அவ்வாறானவர்கள் இராணுவத்திடம் சரணடைந்திருந்தார்கள். இவர்கள் இதுவரை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அல்லது எங்கே என்று சொல்ல முடியாத அளவிற்கு அவருடைய நிலைமை காணப்படுகின்றது. இவர்களுக்கான நிலை என்ன? யார் இதற்குரிய பதில்களை சொல்வது? இந்த காணாமல் போனவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தியை சொல்ல போகிறது? இன்றும் தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற ஏக்கத்தோடு தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள். தாங்கள் தமிழர்களுடைய பண்பாட்டிலே தன்னுடைய கணவன் வருவான் என்பதற்காக கௌரவ சபாநாயகர் அவர்களே, உங்களுடைய சகோதரியை நினைத்து பாருங்கள். இன்னும் தங்களுடைய குங்கும பொட்டுக்களை கழுவாமல் இருக்கிறார்கள் எங்கள் சகோதரிகள். தங்களுடைய தாலிகளை கலட்டாமல் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இவர்களுக்கு என்ன பதில்? இது எப்பொழுது கிடைக்கப் போகிறது? கடந்த 2016 நவம்பர் 11ஆம் தேதி இந்து பத்திரிகைக்கு மீரா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஜனாதிபதி மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் வழங்கிய செவியிலே வெளிநாட்டு நீதிபதிகளை ஏற்க முடியாதென தெளிவாக கூறியுள்ளார். அவ்வாறானால் எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இந்த நாட்டிலே நீதி கிடைக்குமா? இவ்வளவு காலமும் குமரபுரத்திலே தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். குமாரபுரம் படுகொலையில் ஈடுபட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறானால் இந்த சின்ன சின்ன உதாரணங்கள் போதும். இனிவரும் காலங்களில் தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது, காணாமல் போன பொழுது அவர்களுக்கான காலத்திலே அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்களா அல்லது அவர்களுக்கு நீதி கிடைக்குமா? இந்த நாட்டில் இந்த நீதிக்கான வழி என்ன? இதனை யார் சொல்வது? இதனால் தான் ஒரு சர்வதேச விசாரணையை தமிழர்கள் கோரியிருக்கிறார்கள். இங்கே வெளிநாட்டு நீதிகளை ஏற்க முடியாது என்று அவர் சொல்லுகின்ற பொழுதே அவருடைய சொல்லுக்குள் இருக்கிற செய்தி என்ன? எப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதனால் நம்பிக்கையை கொடுக்க முடியும்? யார் எங்கள் மீது குற்றம் புரிந்தார்களோ, தமிழர்கள் மீது யார் போர்க்குற்றங்களை செய்தார்களோ, தமிழர்கள் மீது யார் இன அழிப்புகளை செய்தார்களோ அவர்களை அந்த குற்றங்களை விசாரிப்பதென்றால் அது நீதியானதாக அமையுமா? குற்றம் செய்தவனே குற்றங்களை விசாரிக்க முடியுமா? இது நீதியானதா? ஆகவே இதற்காகத்தான் ஒரு அடிப்படையில் ஒரு வெளிநாட்டு தூதுவர்கள், வெளிநாட்டு நீதிபதிகள், வெளிநாட்டு சட்டவாளர்கள் இருக்க வேண்டும் என்கிற விதிமுறையை ஐநாவினுடைய 30வது கூட்டத்தொடர் 2015ஆம் ஆண்டு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. மனித உரிமைகள் சபையினுடைய 2015ஆம் ஆண்டு 30வது கூட்டத்தொடரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவையிலே இலங்கை வெளிநாட்டு அமைச்சால் பின்வரும் விடயங்களில் நம்பிக்கையும் சம்மதமும் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையால் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையினுடைய கௌரவ வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையிலே தெரிவித்தவே நான் இங்கே குறிப்பிடுகிறேன். நானும் அந்த சபையிலே இருந்தவன் என்ற வகையில் அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சட்ட விதிகளை நிலைநாட்டவும் நீதி முறைமையில் இலங்கையின் அனைத்து சமூக மக்களிடம் நம்பிக்கையினை கட்டி எழுப்பவும் பொறுப்புக்கூறலானது அவசியம் என்பதை ஏற்று அரசின் அடையாளத்தை வெளிப்படுத்தியதோடு சட்ட மீறல்கள், குற்றச்சாட்டுக்கள், மனித உரிமை அவதூறுகள் மற்றும் சிறப்பானதொரு சபை கொண்ட நீதிமன்ற பொறிமுறை ஒன்றை நிறுவுவதற்கும் இலங்கை ஒத்துக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒத்துக்கொள்கிறது. இது மங்கள சமரவீர அவர்களால் சபையிலே கூறப்பட்ட விடயம். ஒருங்கிணைவு மற்றும் பாரபட்சமற்ற நிலைக்காக பெயர் பெற்ற தனிநபர்களால் வழிநடத்தப்படும் சுதந்திரமான நீதி சார்ந்த சட்ட ரீதியாக செயற்படும் நிறுவனங்களை நம்பத்தகுந்த நீதிசார் நடவடிக்கையானது உள்ளடக்க வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்தியது. இந்த வகையில் மேலும் சிறப்பு சபை அலுவலகம் உட்பட இலங்கையின் நீதிசார் பொறிமுறையில் பொதுநலவாய மற்றும் வேறு வெளிநாட்டு நீதிபதிகள், பாதுகாப்பு சட்டவாளர்கள், அனுமதி அளிக்கப்பட்ட சட்ட வல்லுநர்கள் மற்றும் விசாரணையாளர்கள் என பலர் பங்கு பெற்ற முக்கியத்துவத்தினையும் ஐநா உறுதிப்படுத்தியிருந்தது. இது மிக முக்கியமானது. இந்த காலகட்டத்திலே வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 30வது கூட்டத்தொடரில் இதனை மிக வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டார். இலங்கை எல்லாவற்றுக்கும் ஏற்றுக்கொள்கிறது. நாங்கள் கொமன்வெல்த்தினுடைய உறுப்பினர்களை அழைக்கிறோம், சட்டவாளர்களை அழைக்கிறோம், பன்னாட்டு நீதிபதிகளை அழைக்கிறோம், இதற்கு நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரை என்ன நடந்திருக்கிறது? 2015ஆம் ஆண்டு முடிந்து 2016ஆம் ஆண்டு விடை வருகிறது. 2017ஆம் ஆண்டு புதிய வரவாக அமையப் போகிறது.
ஆனால் 7 ஆண்டுகள் முடிந்து 8வது ஆண்டுக்குள் தமிழர்கள் கால் வைக்கிற பொழுது கௌரவ சபாநாயகர் அவர்களே, தமிழர்கள் எதிர்பார்க்கிறதில் என்ன நடந்திருக்கிறது? அவருடைய வாழ்க்கையினுடைய இழப்புகளில், காணாமல் போன குடும்பங்கள் எதிர்கொள்ளுகின்ற விடயங்களில் என்ன மாற்றங்களை அவர்களால் சொல்ல முடியும்? தமிழர் தாயகத்தில் நிறுவப்பட்டிருக்கும் வெற்றி சின்னங்கள், நீங்கள் இதை கவனமாக எடுக்க வேண்டும். கௌரவ சபாநாயகர்களே, நல்லிணக்கம் பற்றி பேசுகிறோம், நாட்டிலே சமாதானம் பற்றி பேசுகிறோம், நாட்டிலே நல்லது நடக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். தமிழர்கள் தங்களுடைய அளவுக்கு அதிகமாக, தங்களுடைய தொகைக்கு மேலாக எவ்வளவை விட்டுக் கொடுக்க முடியுமோ அதை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட சமாதானத்துக்காக, இந்த நாட்டிலே ஒரு நீதிக்காக, இந்த நாட்டிலே ஒரு சகவாழ்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதை விட்டுத்தர நீங்கள் கேட்கிறீர்களோ, எங்கள் உயிரை கேட்டால் கூட அதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒன்று, நாங்கள் நல்லிணக்கம் சமாதானம் ஏற்பட வேண்டுமானால் மனங்களிலே மாற்றங்கள் வர வேண்டும். மிக முக்கியமாக தமிழர் தாயகத்தில் நிறுவப்பட்டிருக்கும் வெற்றி சின்னங்கள், நினைவு சின்னங்கள், வெற்றி காட்சி அறைகள் இன நல்லிணக்கத்தை கொண்டு வருமா? இதை நீங்கள் முதல் சிந்தியுங்கள். ஆனரவில் இருக்கிற வெற்றி சின்னத்தை மக்கள் வந்து பார்வையிடுகிறார்கள். கிளிநொச்சியிலே நகர மத்தியிலே இருக்கிற வெற்றி சின்னம், முள்ளிவாய்க்காலில் இருக்கிற வெற்றி சின்னம், யாழ்ப்பாணத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற வெற்றி சின்னம், இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தமிழர்கள் பார்க்கிற பொழுதும் நினைக்கிறார்கள், இது என்னை ஆக்கிரமித்த சின்னம், இது என்னை கொலை செய்த சின்னம், இது என்னை அழித்த சின்னம் என்கிற சிந்தனை ஒவ்வொரு தமிழ் இளைஞனிடமும் யுவதியிடமும் ஒவ்வொரு தமிழ் மகனிடமும் அவனுடைய நெஞ்சை துளைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது நல்லிணக்கத்தை தருமா? இது நல்லிணக்கமாக மாறுமா? தயவு செய்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போல தமிழர்களை தோல்வியுற்ற தரப்பாகவும் படையினரை வெற்றி பெற்ற தரப்பாகவும் கொண்டு தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்கான போராட்டத்தை பயங்கரவாதம் என்று சொல்லிக்கொண்டு நல்லிணக்கத்தை பற்றி நாங்கள் எப்படி பேச முடியும்? இது நல்லிணக்கமாக முடியுமா? முதலில் பயங்கரவாதம் என்ற சொல்லை நீங்கள் நீக்க வேண்டும். இந்த நாட்டிலே தங்களுடைய தேச விடுதலைக்காக, தங்களுடைய இன விடுதலைக்காக தமிழ் இளைஞர்கள் போராடினார்கள். அது உங்களுடைய பார்வையிலே பயங்கரவாதமாக இருந்தது, உலகத்தின் பார்வையில் அது பயங்கரமாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் விடுதலைக்காக போராடினார்கள். அரச படைகளின் நினைவு சின்னங்களும் வெற்றி சின்னங்களும் போற்றி கொண்டாடப்படுகின்றன. ஆனால் தமிழர்களின் நினைவு சின்னங்களும் பெரும்பாலான துயிலும் இல்லங்களும் தொடர்ந்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. தமது பிள்ளைகளின் படங்களை வீட்டு சுவர்களில் தொங்க விடுவதற்கு இன்றும் பெற்றோர்கள், உறவினர்கள் அச்சப்படுகின்றார்கள். வருகிற 27ஆம் தேதி மாவீரர் தினம். தயவு செய்து இந்த சபையிலே நான் கேட்கிறேன், இந்த மாவீரர் தினத்தை தமிழர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக கொண்டாடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விளக்கேற்றுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வீட்டு சுவரிலே படங்களை கொழுவி வணங்குங்கள். துயிலும் இல்லங்களிலே விளக்கேற்றுங்கள் என்ற செய்தியை இந்த நாடு சொல்லுமானால் இந்த நாட்டில் இருக்கிற நல்லிணக்கத்தினுடைய பாரிய மாற்றத்தை நாங்கள் காண முடியும். அதை இந்த சபையினூடாக நான் கேட்கிறேன். இது முடியக்கூடிய காரியமா? ஏன் நாங்கள் நல்லிணக்கம் வைத்தால், நல்ல சிந்தனைகள் வைத்தால் இதனை ஏன் செய்ய முடியாது? 2015ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் அவையில் கௌரவ மங்கள சமரவீர ஏற்றுக்கொண்டதன்படி நிலைமாறு கால நீதி பொறிமுறைகளின்படி நினைவு கூறுதலுக்கான உரிமைக்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நடந்தது 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுடைய கௌரவ வெளிநாட்டு அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்ட செய்தியின்படி மனித உரிமை மீறல்கள், துஷ்பிரயோகங்கள் போன்றவற்றை நிறுத்துவது, உண்மையை கண்டறிவது, காணாமல் போனோரை தேடுவது, காணாமல் போனவர் அல்லது கொல்லப்பட்டவரின் மிஞ்சியுள்ள உடற்பாகங்களை உரிய முறைப்படி அடக்கம் செய்வது அல்லது தகனம் செய்வது, நீதி மற்றும் நிர்வாக ரீதியிலான தடைகளை ஏற்படுத்துவது, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பது, இறந்தவர்களையும் காணாமற் போனவர்களையும் நினைவு கூர்வதும், இறந்தவர்கள் மற்றும் சம்பவங்கள் தொடர்பான ஞாபகங்களை பேணுவதும் இவை நிலைமாறு கால நீதி பொறிமுறையில் பெரும் தூண்களாக சொல்லப்பட்ட விடயங்களில் இவை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை ஏன் நாங்கள் அடையக்கூடாது? நல்லிணக்கம் பற்றி பேசுகிற பொழுது, நாங்கள் நல்லாட்சியை பற்றி நடத்துகிற பொழுது இந்த விடயங்களில் ஒத்த தன்மையை, இங்கே கௌரவ மூத்த அமைச்சர்கள் கூட எங்கள் சபையிலே இருக்கிறார்கள், ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள், உங்களிடம் நல்ல மாற்றங்கள் இருக்கின்றன, இந்த மாற்றங்களை பயன்படுத்துங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கடந்த 2016-10-20 இரவு கொக்குவில் குளப்பிட்டி சந்தியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் விஜயகுமார் சுலக்ஷன், நடராஜா கஜன் ஆகியோர் போலீசாரால் சுட்டும் அடித்தும் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் நிலைமாறு கால நீதி பொறிமுறையின் பெரும் தூண்களில் ஒன்றாகிய மீள நிகழாமையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மீள நிகழாமை என்பது சொல்லப்பட்டிருக்கிற பொழுதும் அந்த மீள நிகழாமை இங்கு ஒரு பெரிய அளவிலான கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. தயவு செய்து இந்த விடயங்கள் மிக மிக முக்கியமானவை. இவற்றை நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். இந்த நாட்டிலே அண்மையில் நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். கடந்த 2016 நவம்பர் 8 ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தலைமையில் கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற அமரர்
மாதுலுவாவே சோபித தேரரின் ஓராண்டு நிறைவு நிகழ்வு நினைவு பேருரையை கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சிங்கள மொழி பாட பேராசிரியர் சரத் விஜயசூரிய அவர்கள் உரையாற்றியிருந்தார். இது மிக முக்கியமான விடயம். சிங்கள தலைவர்களில் மட்டுமல்ல, சிங்கள புத்திஜீவிகளிடம், சிங்கள கல்விமான்களிடம், சிங்கள கல்வியாளர்களிடம் ஏற்பட்டிருக்கிற ஒரு பாரிய மாற்றமும் நல்ல சிந்தனையும் இதனை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிக்க விரும்புகிறோம். அதனால் தான் நான் இதனை குறிப்பிட விரும்புகிறேன். அவர் குறிப்பிடுகிறார், இனங்களுக்குள் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி புதிய அரசியல் அமைப்பின் மூலம் அதிகார பகிர்வை மேற்கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும். உருவாகியுள்ள சிறந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிற்கான துணிச்சலான தீர்மானத்தை எடுக்க தவறினால் நாடு எதிர்கொள்ளும் பின்னடைவை தடுக்க முடியாது போகும் என்றும் அதற்கான பிரதிபலனை மக்களை ஈடு செய்ய நேரிடும் என்றும் பேராசிரியர் விஜயசூரிய அவர்கள் குறிப்பிடுகின்றார். நீதி, அமைதி, நல்லிணக்கமான நாட்டை சட்டத்தை மதிக்கின்ற அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். யுத்தத்தின் பின்னர் நாட்டை ஐக்கியப்படுத்தும் நடவடிக்கை வெற்றி காணவில்லை. அதற்கான விழிப்புணர்வு மக்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். இன நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பக்கூடிய இறுதி சந்தர்ப்பமாகவே இதனை பார்க்க முடிகிறது. தமிழ் மக்கள் மத்தியில் இதற்காக செயற்படும் சிறந்த தலைவராக எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் திகழ்கின்றார். நாட்டின் ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதில் சிறந்த தலைவராக அவரை பார்க்க முடிகிறது. இன மத பேதங்களுக்கு அப்பால் இன பிரச்சனையினால் நாட்டில் சகல மக்களும் பாதிப்புகளை அனுபவித்து வருகின்றமை கண்கூடு. வடக்கு கிழக்கு பிரச்சனையை அடிப்படையாக கொண்டதே 30 வருட யுத்தமாகும். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்ட மாளிகையை கட்டியெழுப்ப அரச தலைவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவது முக்கியமாகும் என்று அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு நல்ல மாற்றம். இன்று இந்த மாற்றம் இங்கு ஏற்பட்டிருப்பது, எல்லோருடைய சிந்தனையிலும் வந்திருப்பது, இந்த நாட்டிலே ஒரு புதிய யுகத்துக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் போரிலே தமிழர்களை வென்றிருக்கிறோம், ஆனால் சமாதானத்தை கட்டியெழுப்புவதில் நாங்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை என்று. இது ஒரு நியாயமான கருத்து. போரிலே நீங்கள் தமிழர்களை வென்றதாக நினைக்கிறீர்கள், ஆனால் சமாதானத்தை கட்டியெழுப்புவதில் இன்னும் சரியான நிலையை எட்டவில்லை. இரண்டாவது உலக யுத்தம் முடிவடையும் தருவாயில் முற்றுமுழுதாக தோற்கடிக்கப்பட்டு சரணடையின் நிலையில் இருந்த போதிலும் அணுகுண்டு வீச்சுக்கு உட்படுத்தப்பட்டு 20 நகரங்களையும் 2 லட்சம் மக்களையும் இழந்து இன்று வரை கதிர்வீச்சு தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடாத போதிலும் மீண்டும் ஒரு பொருளாதார வல்லரசாக இடித்து பெருப்பித்திருக்கும் ரசாயன தேசத்தின் அன்பளிப்பான இக்கட்டிட தொகுதியை பாருங்கள். இது ஜப்பான் நாட்டினுடையது. துருக்கிய பேரரசாலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளாலும் காலத்திற்கு காலம் அளிக்கப்பட்டு வெறும் கற்குவியலாக்கப்பட்ட ரோமானிய தேசம் அந்த கற்களையே தம் மூலதனமாக்கி சீமேந்து உற்பத்தியில் பெரும் சாதனை ஈட்டி இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது. தோற்கடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் தோற்று போனவர்கள் அல்லர், அழிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அழிந்து போனவர்களும் அல்ல என்பதற்கு உலக வரலாற்றில் ஏராளமான உதாரணங்கள் உண்டு. ஒரு தேசமோ ஒரு இனமோ இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டு பேரழிவுகளுக்கு முகம் கொடுக்கும் போது மீளெழுவதற்கு இன்னும் ஒரு பாதை உண்டு என்பதை ஜப்பானியர்களும் ரோமானியர்களும் இன்று முழு உலகத்துக்கு நிரூபித்து விட்டனர். அமைதியாலும் யுத்தத்தாலும் அழிந்து, சுனாமியாலும் யுத்தத்தாலும் அழிந்து சின்னாபின்னப்பட்டிருக்கும் தமிழ் பேசும் மக்கள் தங்கள் காணாமல் போனவர்களை தேடியும் சிறையில் உள்ள பிள்ளைகளின் விடுதலை வேண்டியும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சகோதரிகள் எத்தனை பேர் இன்னும் தங்கள் குங்குமத்தை அளிக்காமல், தாலியை கலட்டாமல் தம் கணவன்மாரின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். தமிழ் பேசும் மக்களின் மனங்களை புரிந்து, அவர்களின் துன்பங்களை பகிர்ந்து, அவர்களின் தனித்துவமான உரிமைகளை புரிந்து நியாயபூர்வமானதும் நீதியானதுமான தீர்வை காண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்குண்டு. வரலாற்றை முன்னகர்த்தும் சக்திகளும் உண்டு, பின்னகர்த்தும் சக்திகளும் உண்டு. இரண்டையும் வரலாறு சந்திக்கும். இன்றைய நிலையில் சரியான தீர்வை தவறவிட்டால் வரலாறு தான் விரும்பும் இன்னொரு திசைக்கு தீர்வை இட்டுச் செல்லும் என்பது திண்ணம். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான யதார்த்தபூர்வமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் இறுதியாக ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அரசியல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர்கள் குறிப்பிடுகின்றார், இன ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான விடுதலை போராட்டங்களை பிரிவினைவாதம் என்று முத்திரை குத்தி இன ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான விடுதலை போராட்டங்களை பிரிவினைவாதம் என்று முத்திரை குத்தி இழிவுபடுத்தும் ஒரு பிரச்சார உத்தி பெரிதும் வளர்ச்சியடைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்வதென அதற்கான பொது வாக்கெடுப்பில் பிரித்தானிய மக்கள் கடந்த 2016 6ஆம் மாதம் 23ஆம் தேதி அன்று வாக்களித்துள்ளனர். நாகரிக உலகத்தின் இந்த தீர்ப்பானது பிரிந்து செல்வதற்கான விடுதலை போராட்டங்களை
இழிவுபடுத்தும் அநாகரிகமான பிரச்சாரத்தை முடிவு கட்டுவதற்கான ஒரு சிறந்த ஆயுதமாகவும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாகவும் விளங்குகிறது. கைது, படுகொலை, மரண பயம், விரோதம் போன்ற எதற்கும் உட்படாத பிரித்தானிய மக்கள் மரண பயத்திலிருந்து பிரிந்து செல்வதற்காக வாக்களித்திருப்பது என்பது இத்தகைய வாக்களிப்பின் வரலாற்று தேவைகளை உலகிற்கு பெரிதும் உணர்த்தி இருக்கின்றது. ஆகவே இதனை குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி சபாநாயகர் அவர்களே.